கௌதம், எங்கேயாச்சும் வெளியே போலாமா? இப்போ வா, இன்னொரு நாள் கண்டிப்பா போலாம். இன்னைக்கு இது வேண்டாமே. ஏய் ப்ளீஸ் டி. கௌதம், ம் உன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து முடிச்சிட்டியா? ஆ ஷூட் போயிட்டுருக்கு. ஓ, இப்போ ரிலீஸ் பண்ற? இன்னும் 3 மாதம். ம், ஏய், இந்த டைமில் இந்த கொஸ்டின்லாம் தேவையா? நான் அப்புறமா உன்ட்ட எல்லாமே சொல்கிறேனே. ஏய் என்னடி? கௌதம், நான் மொபைல் செக் பண்ணேன். உன் ஷார்ட் ஃபிலிம் ட்ராப் ஆகி 3 months ஆகுது. அப்புறம் ஏன் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? இதுக்கு தான் வந்ததுல முகத்தை அப்படி வச்சிருக்கியா? ஏய், நானே உன்ட்ட சொல்லாம தானே இருந்தேன். ஃபிலிம் ட்ராப் ஆகி 3 months ஆகுது. நடுவில் ஒரு நாள் கூட டைம் கிடைக்கல உனக்கு என்கிட்ட சொல்றதுக்கு? சாரு, எங்கடி போற? உன்கிட்ட மட்டும் இல்லடி, நான் யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லல. மத்தவங்களும் நானும் ஒன்னாடா? அசிங்கமா இல்ல உனக்கு இப்படி சொல்றதுக்கு? நீயே சொல்லு கௌதம், நம்ம லவ் பண்ற இந்த 2 yearsல உன் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எதையுமே ஷேர் பண்ண மாட்டேற. ஆனா நீ கூப்பிட்ட உடனே நான் வந்து படுத்துடணும்ல? அப்ப மட்டும் உன் கண்ணுக்கு நான் தனியா கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியும்ல? நான் கிளம்புறேன் கௌதம். சாரு, திரும்பி ஸ்டார்ட் பண்றியா? திரும்ப ஸ்டார்ட் பண்றேனா? நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்துக்காக சண்டை போடுறேன்னா நீ இன்னும் அதே தப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு தானே அர்த்தம். அதை மாத்திக்கணும்னு உனக்கு தோணல? நான் உன் பிரச்சனையை சொல்லி காட்டுறது மட்டும்தான் இப்போ உன்னால ஏத்துக்க முடியல. இப்போ என்னடி உன் பிரச்சனை? உன்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல, அவ்வளவுதானே? இதை உன்னை விட்டு வேற யாருக்கும் போய் படுத்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்க நீ? உன்கிட்ட இருக்க பிரச்சனைய என்ன பண்ணாலும் உனக்கு புரிய வைக்க முடியாது. அவ்வளவுதான் நீ. சாரு, உன்கிட்ட பேசி எக்ஸ்பிளைன் பண்ற மூட்ல நான் இப்ப இல்ல. வந்து உட்கார, நம்ம பேசி. இல்ல கௌதம், இன்னையோட இதை முடிச்சுக்கலாம். இந்த 2 வருஷமா நீயும் மாறுவ நினைச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. எந்த மீனிங்குமே இல்லாத இந்த ரிலேஷன்ஷிப்ல இனிமே நீ கூப்பிட்டா வந்து படுக்க. ஐம் நாட் அ பிட்ச். குட் பை. சாரு, சாரு, சாரு. கையை விட கௌதம். என்ன நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டே இருக்க? சாரு, தயவு செஞ்சு உன் கேரக்டரை மாத்திக்கோ. இல்லைன்னா ஒரு நாள் ஏன்னு கேட்க கூட யாரும் இல்லாம நிக்க போறேன்.
ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகாம இங்கே என்ன பண்ற? லேட் ஆகும்னு வீட்டில் சொல்லிட்டேன். பிரச்சனை இல்லை. இன்னும் கோவமா? ஏய், கோவம்லாம் எதுவும் இல்லை. இப்போ என்ன கிஃப்ட்டு? பாய் ஃப்ரெண்டு கிஃப்ட் தர ஏதாவது ரீசன் வேணுமா என்ன? பிரிச்சு பாரு. பிடிச்சிருக்கா? ம் ம் நல்லா இருக்கு. கௌதம், ஏய், எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கேன். ம் நீ எப்படிங்க? அது பாய் ஃப்ரெண்டா? ம் அங்கே நிற்கும் போது உன்னை பார்த்தேன், அதான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். நீ எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கேன். ஓகே. Shall we go for a walk? போலாம். ம் ஓ, ஒரே நிமிஷம். என்னாச்சு? என்ன அது? ஹே, கியூட்டா இருக்கு. யாரு கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாளா? பேர் என்ன? தாரணி. சரி, நீ ஏன் இதை வச்சுட்டு அங்கே உட்காந்துருந்த? நீ அந்த கிஃப்ட்டை பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குன்னு சந்தோஷமாக சொன்னேன். ம் நான் அந்த அளவுக்கு கூட அவ கொடுக்கும்போது எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்? என்னடா, இப்போ கூட உன் ப்ராப்ளம் என்கிட்ட சொல்ல மாட்டியா? கௌதம் நில்லு. என்னாச்சு? கூட இருக்கவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தேவைக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிற ஒரு செல்ஃபிஷ் கேரக்டராக 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நீ என்னை பார்த்தியோ அப்படியே தான் இப்போ வரைக்கும் இருக்கேன். இப்போவும் எதுவும் பெருசாக மாறல. உன்ன மாதிரி தான் அவளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் லைஃப்பில் அப்படியே இருந்துட முடியாதுல்ல. கொடுத்த வழியெல்லாம் திருப்பி அனுபவிச்சு தானே ஆகணும். எவ்வளோ நேரம் இப்படி அமைதியாக இருக்க போற பதில் சொல்லாம? நானும் 1 வீக்கா கேட்டுட்டு இருக்கேன் எங்க அப்பா கிட்ட பேச போறியா இல்லையான்னு. உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கௌதம். அதானே, உனக்கு ஏதாவது வேணும்னா பேசுவ, இல்லைன்னா உன் வாயிலேருந்து பதிலே வராதே. ச்சே. சாருக்கிட்டையும் இதே தான் பண்ணியிருப்ப, அதான் உன்னை விட்டு போயிட்டா. இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். ஹேய், எந்திரி எந்திரிங்கிற. நீ இப்படியே இருந்தனா ஒரு நாள் ஏன்கி கூட ஆள் இல்லாம நிக்க போற. இல்லைன்னா ஒரு நாள் ஏன்னு கேட்க கூட யாரும் இல்லாம நிக்க போறேன்.
கௌதம், நீன்னு இல்லை, இங்கே நம்மள பாதி பேர் அவங்க பண்ணுறது மட்டும்தான் சரின்னு இருப்பாங்க. ஆனால் அது தப்புன்னு ஒரு நாள் தெரியும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது. உனக்கு நீ தப்புன்னு தெரிஞ்சதும் எனக்கு பண்ணதை இன்னொருத்திக்கு பண்ணக்கூடாதுன்னு நினச்சல்ல, அதான் நீ. அதை அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ணிட மாட்டாங்க. சந்தோஷமாக தான் இருக்கு உன்னை நினச்சா. எப்படி சார் உன்னால் இப்படி இருக்க முடியுது? நான் உனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்கேன், இருந்தும் எப்படி உனக்கு என் மேலே கோவமே வரலையா? சாரி சாரு. வா போலாம். இதுதான் நிஜமே உணர்ந்தே இன்றே உதிரும் பொழுதில் நான் ஜனித்து மலர்ந்தேனே. காதல் மேல் காமம் கள்வன் நானே, கள்வன் நின்று கொள்ளை போனான் உன்னால் தானே. மழலை போல் இந்த நெஞ்சம் வழிமாறி போனதே. விரல்களை கொடுக்கிறாய், வலிகளை வழியானதே. இப்போ சொல்லு, எப்படி இருக்கு? ரொம்ப அழகாக இருக்கு. இப்படியே போய் தாரணிக்கிட்ட சொல்லு. ஓகே, பாய். பாய். அவளுமே கரையன அலைகளாய் போகிறே, இமையன இருந்து நான் அவளையே காப்பே. அவளுக்கென இதயமே இரவலாய் தருவே. இனிமேல் அவளே என் உயிரின் வரமே.
காலையிலே எங்கே போனேன்? கால் பண்ணால் கூட எடுக்கல. இங்கே வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. நான் வேணா உன்னை இன்னைக்கு ஆஃபீஸில் ட்ராப் பண்ணட்டுமா? நிஜமாவா? இப்படிலாம் நீ பேச மாட்டியே. நீ திட்டினதில் திருந்திட்டேன். ம். கிஃப்ட் அழகாக இருந்துச்சு. போலாமா?